வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம பிரிண்ட் ஃபேக்ட்ரியில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, எப்சனில் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி லான்ச் பண்ண 3215 இந்த மாடலை பற்றின ஒரு அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ தான் நம்ம இன்றைக்கி வீடியோவை பார்க்க போகிறோம். நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத புது வியூவராக இருந்தால் கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கிங்க. பக்கத்தாலே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிட்டிங்கன்னா நாங்கள் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். எங்கள் வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இதையே நான் திரும்ப சொல்லணும்னா, நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா என்னென்னா, சப்ஸ்கிரைபோட கவுண்ட் கம்மியாக தான் இருக்குது. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா எனக்கு இந்த மாதிரி அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு கொஞ்சம் எனர்ஜெட்டிக்காக இருக்கும். அதனால் நீங்கள் மறக்காமல் புது வியூவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ வந்து பார்த்திங்கன்னா, Epson L3215 இந்த மாடலில் பார்த்திங்கன்னா ஒரு அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ தான் நம்ம இன்றைக்கி வீடியோ பார்க்க போகிறோம். இந்த பிரிண்டருக்கு இதுக்கு முன்னாடி இருக்கிற வரலாறு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த பிரிண்டர் வந்து இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 3110 சொல்லி வந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து 3210 சொல்லி வந்துச்சு. இப்போ வந்து 3215 வந்திருக்கு. இனி 3216 கூட வரலாம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய மாடல் வந்து 3215. இதில் வந்து பழசு வந்து 3010 ஒரு மாடல் வந்துருந்தது. இதுக்கும் பெரிய டிஃப்ரெண்ட்லாம் எதுவும் கிடையாது. ஒரு சின்ன ஆல்ட்ரு மட்டும் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதாவது பேப்பர் கீது ஏதாவது ஜாம் ஆச்சு அப்படின்னா அந்த 3010 அந்த சீரீஸ்லாம் வந்து கொஞ்சம் ஓப்பன் பண்ணி பேப்பர் எடுக்கிறது சிரமமாக இருக்கும். இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் இந்த ஸ்கேனர் யூனிட்டுக்கு மேலே அப்படியே தூக்குனிங்கன்னா ஒரு லாக்கு மாதிரி ஒன்று வரும். அது மூலிமா நம்ம பேப்பர் கீழே மாட்டியிருந்ததுன்னா, ஜாம் ஆகிருந்ததுன்னா நாம் அதை எடுத்து நம்ம எதாவது ஜாம் ஆகிருந்ததுன்னா சரி பண்ணிக்கலாம். சரி, ஓகே. இந்த பிரிண்ட்ரு அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த பிரிண்டர் யார் யாருக்கு யூஸ் ஆகுன்னு நான் சொல்லிடுறேன். அப்புறம் இந்த பிரிண்டரில் என்னென்ன இருக்குங்கிற விஷயத்தையும் நான் சொல்லிடுறேன். இந்த பிரிண்டர் வந்து பார்த்திங்கன்னா பேசிக்காக இருக்கக்கூடிய ஒரு கலர் இங்க் டேங்க் பிரிண்டர் தான். இதில் வந்து பிரிண்ட் பண்ணிக்கலாம், ஸ்கேன் பண்ணிக்கலாம், ஜெராக்ஸ் எடுத்துக்கலாம், லீகலில் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம், A4 சைஸ் வரைக்கும் நம்ம ஜெராக்ஸ் எடுத்துக்கலாம். இந்த பிரிண்டர் வந்து வைஃபை பிரிண்டர் கிடையாது. அதே மாதிரி இந்த பிரிண்டர் நெட்வொர்க் பிரிண்டரும் கிடையாது. அப்புறம் டூப்ளெக்ஸ் பிரிண்டரும் கிடையாது. இது நார்மலாக பேசிக்காக இருக்கக்கூடிய ஒரு இங்க் டேங்க் பிரிண்டர். டூப்ளெக்ஸ் கிடையாது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நெட்வொர்க் கிடையாது, வைஃபை கிடையாது. பிரிண்ட் ஸ்கேன் காப்பி எடுக்கக்கூடிய ஒரு கலர் பிரிண்டர். சரி, ஓகே. இந்த பிரிண்டர் யார் யாருக்கு யூஸ் ஆகும்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இந்த பிரிண்டர் வந்து பேசிக்காக வந்து ஆஃபீஸில் இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும். நார்மலாக ஒரு டெக்ஸ்டைல்ஸு, ஆடிட்டர் ஆஃபீஸு, இல்லாட்டி எக்ஸ்போர்ட் கடையெல்லாம் வச்சுருக்கிறவங்களுக்கு இந்த பிரிண்டர் யூஸ் ஆகும். அது போக ஜெராக்ஸ் ஷாப் வச்சுருக்கிறவங்க அதாவது கமர்ஷியலாக எடுத்துக்கிறதுக்கும் இந்த பிரிண்டர் சூட் ஆகும். ஏன்னா இது இங்க் டேங்கோட வர்றதுனால உங்களுக்கு வந்து எக்கனாமிக்காக வரும். அதனால் இந்த இது வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரலாக எல்லாருமே வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் வைஃபை மட்டும் வராது. வைஃபை வேணுன்னா நீங்கள் வந்து 3250 மாடலுக்கு தான் போகணும். இதில் வந்து கிடையாது. அதே மாதிரி இந்த முன்னாடி வந்த சீரீஸில் பிரிண்டர் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா பிளாக்கில் கொடுத்துருந்தாங்க. அதாவது பாடிலாம் வந்து பிளாக்கில் கொடுத்துருந்தாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ கலரில் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அந்த 3010க்கும் இந்த 3215க்கும் என்ன வித்தியாசம்னு வந்து பார்த்திங்கன்னா, அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு அந்த பேப்பர் வந்து பார்டர்லெஸ் பிரிண்டிங்லாம் கொஞ்சம் சரியாக இல்லாமல் இருந்தது. பேப்பர் ஜாம் ஆகிற பிரச்சனை இல்லாது. இதெல்லாம் வந்து அதிலேருந்து ரெக்கார்ட் பண்ணி இப்போ வந்து புதுசாக இந்த மாடலை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. சரி, ஓகே. இந்த பிரிண்டரோட ஸ்பீடு இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி இந்த பிரிண்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா 4 இங்க்கு கொடுத்துருக்காங்க. 4 இங்க் என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா பிளாக்கு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மெஜந்தோ, எல்லோ, சியன், இந்த மாதிரி 4 கலர் கொடுத்துருக்காங்க. இந்த 4 கலர் மூலிமா நம்மளுக்கு வந்து பிரிண்டிங் வந்து எடுத்துக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா அந்த எக்ஸ்போர்ட் கடையெல்லாம் நிறையா பேர் எடுத்திருக்காங்க. சரி, அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரிண்டர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கஸ்டமர் ஒருத்தர் நம்ம சேனலில் வந்து பார்த்துட்டு சப்ஸ்கிரைபர் தான். அவர் வந்து திருவண்ணாமலையிலேருந்து வந்து வாங்கி அதை யூஸ் பண்ணிகிட்ருக்காரு. அவர் வந்து ஒரு ஹோம் பேஸ் ஐடி ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. அவருக்கோசரம் இந்த பிரிண்டர் வாங்கினார். அப்புறம் அவரோட பர்மிஷனோடையே நாங்கள் இந்த வீடியோவும் எடுத்துட்டோம். ஸோ இதனால் மற்றவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் அப்படிங்கிறக்கோசரம் இந்த வீடியோ எடுத்துருக்கோம். சரி, ஓகே. இந்த பிரிண்டருக்குள்ளே என்னென்ன ஸ்பெக்லாம் இருக்குங்கிறத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கலாம். இது பேசிக்காக வந்து ஒரு யூஎஸ்பி கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு பிரிண்டர் தான். நம்ம வந்து நார்மலாக யூஎஸ்பி கேபிள் பிரிண்டரில் போட்டு எடுத்துக்கலாம். வைஃபை கிடையாது, நெட்வொர்க் கிடையாது. அதனால் நம்ம பேசிக்காக இருக்கிற மாதிரி எடுத்துக்கலாம். இதோட மேக்ஸிமம் ரெசல்யூஷன் வந்து பார்த்திங்கன்னா 5760 1440 dpi வரைக்கும் நம்ம இதில் எடுத்துக்கலாம். அதே மாதிரி இதோட நாசில் கான்ஃபிகரேஷன் வந்து பார்த்திங்கன்னா 181 நாசில் வந்து பிளாக்குக்கும், கலருக்கு வந்து பார்த்திங்கன்னா 59:1 வந்து நாசில் பேர் கலர் கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு கலருக்கும். சரி, பிரிண்டோட ஸ்பீடு வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோ ஷீட்டு டிஃபால்ட்டாக வச்சிங்கன்னா 10க்கு 12 அல்லது 4க்கு 6 வச்சிங்கன்னா அப்ராக்சிமேட்டாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 69 பேஜ் வந்து நம்ம எடுத்துக்கலாம். இன்னொரு விஷயம் சொல்கிறேன், இதில் நீங்கள் ஃபோட்டோ ஷீட்டும் வச்சு எடுத்துக்கலாம். ஆனால் நான் தனியாக ரெக்கமெண்ட் பண்ணுறது என்னென்னா, ஃபோட்டோ ஷீட்டை வந்து நீங்கள் ஹெவியாக எடுக்காதீங்க. காரணம் என்னென்னா, சீக்கிரம் ஹெட்டும் போயிடும், அதே மாதிரி இங்கும் குறைஞ்சிடும். ஃபோட்டோ ஷீட் எடுக்கலாம்,
ஆனால் அதை லிமிட்டாக எடுத்துக்கங்க. ஒரு நாளைக்கு ஒரு 2 பேஜ் 5 பேஜ் அது மாதிரி ஹெவியாக எடுத்திங்கன்னா சீக்கிரம் ஹெட்டு போயிடும். இது ஃபுல் அண்ட் ஃபுல் இருக்கக்கூடிய ஒரு ஃபோட்டோ பிரிண்டர் கிடையாது. பேசிக்காக இருக்கக்கூடிய ஒரு கலர் பிரிண்டர். ஆனால் அதில் ஃபோட்டோவும் நம்ம வச்சு எடுத்துக்கலாம், ஃபோட்டோ ஷீட்டும் வச்சு எடுத்துக்கலாம். ஹெவியாக வச்சிங்கன்னா சீக்கிரம் ஹெட்டு போயிடும். நார்மலாக இருக்கிறத வந்து போட்டு எடுத்துக்கலாம். சரி, ஓகே. அதே மாதிரி இதில் வந்து நம்மளோட ஃபோட்டோ டிஃபால்ட் பார்த்துட்டோம். அதே மாதிரி இதில் வந்து A4 வந்து பார்த்திங்கன்னா டிராஃப்ட் மோடில் 33 ppm வரைக்கும் நம்ம வச்சு எடுத்துக்கலாம். இதோட ஃபஸ்ட்டு பேஜ் அவுட்புட் டைம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10 செகண்ட் வந்து பிளாக்குக்கும் 16 செகண்ட் வந்து கலருக்கும் நம்மளுக்கு வருது. அதே மாதிரி இது டூப்ளெக்ஸ் பிரிண்டர் கிடையாது. இது வந்து எல்லா ஓஎஸுக்கும் சப்போர்ட் ஆகும். விண்டோஸ் XP ப்ரொஃபஷனல், விஸ்டா 7, 10 இப்போ இருக்கிற 11 வரைக்கும் நம்மளுக்கு சப்போர்ட் ஆகும். அதே மாதிரி இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கேனோட ஸ்பீடு வந்து பார்த்திங்கன்னா 200 dpi வரைக்கும் நம்ம வச்சு எடுத்துக்கலாம் 11 செகண்டில். அதே மாதிரி காப்பியோட மேக்ஸிமம் காப்பியோட ஸ்டாண்டர்ட் லோன் வந்து பார்த்திங்கன்னா 20 காப்பி வரைக்கும் நம்ம வச்சு எடுத்துக்கலாம். ஸ்கேனர் டைப்பும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஃப்ளாட் பெட் தான். இதில் வந்து லீகல் பேப்பர்லாம் நீங்கள் வச்சு ஸ்கேனோ அல்லது ஜெராக்ஸோ எடுக்க முடியாது. காரணம் என்னென்னா ஃப்ளாட் பெட் ஸ்கேனுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு A4 சைஸுக்குள்ளே தான் இருக்கும். அதனால் வந்து நம்ம லீகல் பேப்பரை வந்து ஜெராக்ஸ் எடுக்க முடியாது. பட்டு நம்ம கம்ப்யூட்டர்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா டைரெக்டாக லீகல் வந்து நம்ம பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். ஆப்டிக்கல் ரெசல்யூஷன் வந்து பார்த்திங்கன்னா 1200லேருந்து 2400 dpi வரைக்கும் நம்ம வச்சு எடுத்துக்கலாம். அதே மாதிரி ஸ்கேனரோட டெப்த் கலர் வந்து பார்த்திங்கன்னா 48 பிட் வரைக்கும் நம்ம இதில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இன்னொரு விஷயத்தையும் நான் சொல்லணும். இந்த பிரிண்டரை வந்து நீங்கள் கமர்ஷியல் பர்பஸாக யூஸ் பண்ணுறவங்க பேப்பரை வந்து கொஞ்சம் 80 GS அந்த மாதிரி போட்டு யூஸ் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நீட்டாக ஓடும். ஆனால் பேப்பர் மட்டும் என்றைக்கும் திக்னஸான பேப்பர் வச்சுங்க. பேப்பர் ஜாம் ஆனால் கூட அந்த முன்னாடி இருக்கிற டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம பேப்பர் ஜாம் ஆனதை எடுத்துக்கலாம். சரி, ஓகே. இந்த இதில் வந்து என்னென்ன கன்செப்ட்ஸோடு வருது வந்து பார்த்திங்கன்னா பிரிண்டரோட வந்து பார்த்திங்கன்னா ஒரு CD கொடுத்துருவாங்க. அதாவது பிரிண்டரோட CD டிரைவ் கொடுத்துருவாங்க. அது நம்ம அந்த CD போட்டு இன்ஸ்டலேஷன் பண்ணிக்கலாம். அதோட ஒரு ப்ளக் கொடுப்பாங்க, 4 கலர் இங்க் பாட்டில் கொடுப்பாங்க, பவர் கேபிள் அடாப்டர் ஒன்று கொடுப்பாங்க. அது போக பிரிண்டரோட ப்ரௌச்சர் கொடுப்பாங்க. அப்புறம் இந்த பிளாக் இங்க் பாட்டில் வந்து பார்த்திங்கன்னா 4500 பேஜ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அவ்வளோ வருமாங்கிறது செக் பண்ணி பார்க்கணும். எனக்கு தெரிஞ்சு 4500 பேஜெலாம் வராது, அதை விட கம்மியாக தான் வரும். இதோட கலர் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா 003. அதே மாதிரி சைன் வந்து 4 கலர், மீதி வந்து 4 கலர் இருக்குது. ஷியான், மெஜந்தா, எல்லோன்னு சொல்லிட்டு மீதி 3 கலர் இருக்குது. அதுலேயும் அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா 7500 பேஜ் ஷியானுக்கும், அதே மாதிரி மெஜந்தாவுக்கு வந்து ஒரு 7500, எல்லாருக்கும் வந்து பார்த்திங்கன்னா 7500 பேஜும் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் அது அவ்வளோலாம் வராது, நார்மலாக அதை விட கம்மியாக தான் வரும். இதோட இங்கு பாட்டிலோட நம்பர் வந்து பார்த்திங்கன்னா 003. பிளாக்குக்கும் அதே நம்பர் தான், கலருக்கும் அதே நம்பர் தான். இந்த நம்பரை நம்ம இங்கு தீர்ந்ததுக்கப்புறம் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரிண்டருக்கு முன்னாடி வந்து ஸ்மார்ட் பேனல் கொடுத்துருக்காங்க. ஆனால் அதில் வந்து டிஜிட்டலைஸ் எதுவுமே கிடையாது. வெறும் 4-5 பட்டன் தான், ஆன் பட்டனு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பிளாக் ஜெராக்ஸ், கலர் ஜெராக்ஸ் அதை விட்டால் வந்து எரர் இண்டிகேஷன் வரும் அப்படிங்கிறக்கோசரம் பேப்பர் இல்லைன்னா எரர் வரும். அதே மாதிரி இங்க் இல்லைன்னா எரர் வரும், பேப்பர் ஜாம் ஆச்சுன்னா எரர் வரும். அது மாதிரி அந்த கடைசியில் வந்து ஒரு எரர் இண்டிகேஷன் பட்டன் கொடுத்துருக்காங்க. ஸோ பெரிய டிஃப்ரெண்ட் ஒன்றும் பார்த்திங்கன்னா 3110க்கும் இப்போ வந்திருக்க 3215க்கும் பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் ஒன்றும் கிடையாது. நார்மலாக இருக்கக்கூடிய அதே அளவு தான். பிரிண்ட் ஸ்கேன் காப்பி மட்டும் எடுத்துக்கக்கூடிய ஒரு பேசிக் பிரிண்டர். இந்த பிரிண்டர் இப்போ தான் லான்ச் ஆகிருக்கு. இந்த பிரிண்டரை பற்றி மேலும் ஏதாவது தகவல் வேணுன்னா எனக்கு கீழே கான்டாக்ட் பண்ணுங்கள். நாங்கள் இந்த பிரிண்டர் சப்ளை பண்ணிகிட்ருக்கோம். அதே மாதிரி 3250 வந்து ஒய்ஃபையோட வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து 3250 மாடல் போய்க்கிங்க, அது பெட்ரு. அதில் வந்து ஒய்ஃபை கிடைக்கும். பேசிக்காக எனக்கு இந்த மாடல் மட்டும் போதும், எனக்கு பிரிண்ட் ஸ்கேன் காப்பி மட்டும் எடுத்தால் போதும், நான் சிஸ்டத்துலேருந்து மட்டும் தான் கொடுப்பேன் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த பிரிண்டரை வாங்கி தாராளமாக யூஸ் பண்ணிக்கிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். Epson L3215 இந்த பிரிண்டர் பற்றின அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ பிடிச்சிருந்தால் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். திரும்பவும் ஒரு பிரிண்ட் ஃபேக்ட்ரி வீடியோவில் சந்திக்கலாம்.